Please turn with me to the book of Proverbs chapter 19 and verse 21. நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் திருப்பிக் கொள்வோம். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. As you know, we've been looking at the truth about male and female. ஆண்களை குறித்த பெண்களை குறித்த சத்தியத்தை நாம் படித்து வருகிறோம், உங்களுக்கு தெரியும். Let me read this verse to you. வசனத்தை நான் வாசிக்கட்டும். There are many plans in a man's heart, nevertheless it is the Lord's purpose that will stand. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலை நிற்கும். We have been looking at God's purpose behind everything. எல்லாவற்றுக்கும் பின்னாலே இருக்கக்கூடிய தேவனுடைய நோக்கத்தை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். We have been looking at God's purpose behind the making of mankind. மனுவர்க்கத்தை தேவன் என்ன நோக்கத்தோடு சிருஷ்டித்தார் அதை நாம் பார்த்தோம். We were looking at why God made man male and female. ஏன் மனுஷனை தேவன் ஆணாகவும் பெண்ணாகவும் உண்டாக்கினார் அதையும் பார்த்தோம். We've been looking at what is God's purpose for the male. பிறகு ஆண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். Now we're looking at God's purpose for the female. இப்போது பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். Now the thing is, I've shared with you last Tuesday about the two kinds of power that are used by the male and the female. கடந்த வாரம் நான் உங்களுக்கு ஆண்களும் பெண்களும் ரெண்டு விதமான பலன்களை பயன்படுத்துகிறார் அல்லது சக்திகளை பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் சொன்னேன். You know, oftentimes when women look at men, they think of men as powerful beings. பெண்கள் ஆண்களை பார்க்கும்போது அவர்களை சக்தி வாய்ந்தவர்களாக பார்க்கிறார்கள். God has given them certain power. தேவன் அவர்களுக்கு ஒரு பலனை சக்தியை தந்திருக்கிறார். Take for example, physically they are powerful. Males are powerful. உதாரணத்துக்கு சரீர பிரகாரம் பார்த்தால் ஆண்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள். That is one thing we can surely say, that they are very powerful in their body. ஆண்கள் சரீரத்தில் பலசாலிகள் என்று நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும். And they have power because of the position that is given to them by God. அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஒரு நிலையிலே வைத்திருக்கிறார். அந்த நிலை நிமித்தம் அவர்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. God made them first. தேவன் அவர்களை முதலாவது உண்டாக்கினார். Gave them all the instruction. அவர்களுக்கு தான் எல்லா அறிவுரையும் அவனுக்கு தான் எல்லா அறிவுரையும் தந்தார். It is the male who told everything that God told him to the female. ஆண் தான் தேவனால் தனக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் பெண்ணுக்கு சொன்னான். So God has made the male to be in a position of leadership, to lead and to teach and do all these things. ஆகவே இந்த ஆண் தலைவனாக இருக்கக்கூடிய நிலையிலே, கற்றுத் தரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். So he has got what is called the power that comes as a result of his position. ஆகவே தான் அவனுக்கு அவன் அந்த நிலையிலே இருக்கிறதுனாலே உண்டாகிற ஒரு பலன் அல்லது சக்தி இருக்கிறது. This is God's purpose. இது தேவனுடைய நோக்கம். That man must be in a position of leadership. He must be like a teacher and he must lead and guide the family. ஆண் என்பவன் தலைவனாய் இருக்க வேண்டும். அவன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவனாய் போதிக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். That is God's purpose. Therefore, power in that way is given to man. இது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடியினாலே இந்த விதத்திலே ஆணுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. He has to protect and to provide and do all those things. Therefore, he is given some extra strength in his body so that he can go to work and provide and protect. அவன் ஆண் என்பவன் பாதுகாக்க வேண்டும், குடும்பத்துக்கு தேவையானதை தர வேண்டும். ஆகவே உழைப்பதற்கு சம்பாதிப்பதற்கு வேண்டிய பலனும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Also to protect. பாதுகாக்கவும் அவனுக்கு பலன் இருக்கிறது. That is the reason for the strength in his body. அவன் சரீரத்திலே இருக்கிறதே பலன், அது காரணமே அதுதான். But what is the power that the female enjoys? ஆனால் பெண் என்ன விதமான ஒரு பலனை அனுபவிக்கிறாள்? Females oftentimes think that we don't have any power. பெண்கள் அடிக்கடி என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு பலனே கிடையாது. I've been sharing with you about the power that God has given the female. பெண்களுக்கு தேவன் தந்திருக்கிற பலனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். The power of the male is called the position power. ஆண்களுக்கு இருக்கிற பலன் அவர்களுக்கு அந்த நிலை நிமித்தம் உண்டாயிருக்கிற பலன். But the female power, the female's power is called influence power. ஆனால் பெண்களுக்கு இருக்கிற பலன் செல்வாக்கின் பலன். Influence power is something very fascinating. இந்த செல்வாக்கின் பலன் என்பது ரொம்ப வியப்பான ஒரு காரியம். I've been showing you how influence power works. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா எவ்வாறு இந்த செல்வாக்கின் பலன் வேலை செய்கிறது என்று. I actually went from the book of Genesis, from the first pages of Genesis. ஆதியாகம புத்தகம் முதலாம் அதிகாரத்து முதலாம் பக்கத்துல இருந்து நான் உங்களுக்கு காண்பித்தேன். It's amazing that the female takes the fruit that was forbidden and eats it and gives it to the man, and the man sees that she has lost her glory and fallen into sin, and still because the woman gave it, he eats it. இந்த ஸ்திரீ அந்த பழத்தை எடுத்து அவள் சாப்பிட்டு விட்டு கணவனுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கிறாள். கனியை சாப்பிட்டதுனாலே அவள் மகிமை எழுந்து போயிருக்கிற அந்த நிலையை அவன் கண்டும்
அதை குறித்து எதையுமே கேட்காமல் அவனும் அந்த கனியை வாங்கி சாப்பிடுகிறான். Now people often say, well, doesn't Adam have a brain? மக்கள் என்ன கேக்குறாங்க, ஆதாமுக்கு மூளையே இல்லையா? Shouldn't he think, brother? அவன் கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? Oh, doesn't he know? God told him not to eat of this. தேவனே சொன்னார் அல்லவா அந்த கனியை சாப்பிட கூடாதுன்னு. Where did his mind go? அவனுக்கு புத்தி எங்க போச்சு? Well, it was there, but there was a greater power that was exerting some influence over his mind. அது அங்கதான் இருந்தது. ஆனால் அந்த மனதின் மேல அந்த புத்தியின் மேல இன்னொரு பெலன் ஆதிக்கம் செலுத்த பார்த்தது. Now let me ask the women, do you believe that there is such an influence power in the female? இப்போது பெண்களை கேட்கிறேன், பெண்களுக்கு செல்வாக்கின் பெலன் என்று ஏதாவது இருக்கிறதா? Oftentimes females say, well, I don't know what to do, my husband is a difficult man, he just cheats on me and doesn't treat me well, and he beats me, or whatever it is. You know, they cry about the problems, how they can't live with this man. பல சமயத்துல ஸ்திரீகளை பாருங்கள், என் புருஷன் ரொம்ப மோசமானவன், இவர் குடிக்கிறாரு, என்ன அடிக்கிறாரு, என்ன கவனிக்க மாட்டார், ரொம்ப மோசமா இருக்கு, இப்படி எல்லாம் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். One time I told one person, ஒரு முறை ஒருவரை பார்த்து நான் சொன்னேன், சில பெண்கள்லாம் உட்காருனா அப்படியே படுத்துக்கிற அளவுக்கு அவ்வளவு கமாண்டிங்ல வச்சிருக்காங்க. எங்க போச்சு உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பவர்? I said, where is your influence power? You are not using your influence power. நான் கேட்டதுண்டு அவங்கள பார்த்து, உங்களுடைய செல்வாக்கின் பலன் எங்க போச்சு? அதெல்லாம் பயன்படுத்துவதே கிடையாதா? There is something that about the woman when she exerts her influence power in the right way, she can actually change the husband. பெண் தன்னுடைய செல்வாக்கின் பலனை சரியான விதத்தில் பயன்படுத்தும் போது கணவனையே மாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறாள். Oftentimes when the women cry out saying, well, I'm not able to do anything, here is a difficult man, he's doing this, he's doing that, and I'm here hopeless and helpless and without any strength. பல சமயத்துல சொல்றாங்க, இந்த மனுஷன் மகா மோசமானவன், கடினமானவர், இத பண்றார் அத பண்றார், என்னால ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க அப்படின்றாங்க. Well, these women have not understood God's purpose and God's plan. இந்த பெண்கள் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். They have not understood what power God has given to them. தேவன் அவளுக்கு என்ன விதமான பலனை தந்திருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. And Peter teaches us about the influence power. இந்த செல்வாக்கின் பலனை குறித்து பேதுரு நமக்கு போதிக்கிறார். Let's go back to 1 Peter chapter 3. செல்வம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு. I have shared with you 4 qualities of a good woman who exerts her influence in a good way. நல்ல விதத்திலே தன்னுடைய பலனை பயன்படுத்துகிற குணசாலியான ஸ்திரீயை குறித்து 4 காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். I want to add 3 more things, but I want to comment a little more on that because we were rushing towards the end last week and I did not have the chance to say everything I wanted to say. கடந்த வாரம் நான் எல்லாவற்றையும் வேகமாக சொன்னேன், சொல்ல வேண்டிய காரியங்களை முழுமையாக சொல்லவில்லை. ஆகவே அதையும் சொல்லிவிட்டு மேலும் 3 காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். Some repetition is good oftentimes in teaching. சில சமயத்துல போதிக்கும் போது சில காரியங்களை திரும்ப சொல்வது நல்லதுதான். Because we add a lot more to it. அப்படி செய்யும் போது மேலும் பல காரியங்களை சேர்த்து சொல்ல And முடிகிறது. it becomes more clear. அப்போது அது இன்னும் தெளிவாகிறது. 1 Peter chapter 3. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். Wives, likewise be submissive to your own husbands, that even if some do not obey the word, they without a word may be won by the conduct of their wives. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்போது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவளாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவள் பார்த்து. Now this is a specific instruction as to how a woman can deal with an unbelieving husband who oftentimes becomes very difficult in the relationship. ரட்சிக்கப்படாத கணவன் பல சமயங்களிலே அந்த உறவிலே அவன் ரொம்ப கடினமான சிரமமான ஆளா இருக்கிறான். அவனிடத்திலே எவ்வாறு மனைவி நடந்து கொள்வது என்பதை குறித்து தான் இந்த பகுதி சொல்கிறது. How to win him? எப்படி அவனை ஆதாயப்படுத்துவது? How to bring about a change in him? அவனிலே எவ்வாறு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது? How to influence him in the right way? எப்படி சரியான விதத்திலே அவனிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது? How a woman can get him to do what she wants him to be like, or what she wants him to do? எப்படி ஒரு பெண் அவன் என்னவா இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாளோ அப்படியாக அவனை மாற்றுவது? I want you to notice the word one, that is winning. இங்கே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள் என்ற அந்த வார்த்தையை நீ கவனிக்கும்படி விரும்புகிறேன். தமிழ்ல ஆதாயம் பண்றதுன்றது, இங்கிலீஷ்ல எப்படி அவனை வின் பண்றது, அவனை ஜெயிக்கிறது எப்படி? How can you win him? எப்படி அவனை ஜெயிப்பது? How can you win over his brute physical power and his rudeness and his unreasonable attitudes and habits and problems and difficulties? How can you work these things out of his life and influence him in such a way that all of his power has to bow to your power?
கணவன் கொடுமையானவனாக மோசமானவனாக பலசாலியாக இருந்தாலும் கூட நீங்கள் எவ்வாறு உங்களுடைய செல்வாக்கின் பலனை பயன்படுத்தி உங்களுடைய அந்த பலத்தின் கீழாக அவனை கொண்டு வருவது அதுதான் நீங்க சொல்லுகிறார். Talking about winning the husband. கணவனை ஜெயிக்கிறது அதை பற்றி சொல்றார். Get him on your side. அவனை உங்க பக்கமா இழுப்பது. So many people complain, well, he only does what his mother says, brother. பலர் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதாங்க செய்யறாரு. Peter says there is a way, there is a switch you can turn on, he will turn your way. பேதுரு சொல்லுகிறார், ஒரு ஸ்விட்ச் இருக்கு, அதை போட்டா அவர் உங்க பக்கமா திரும்பிடுவார். One man was telling me, I don't know sir what button they have, they press that button and these men just dance to their tune. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என்ன பட்டன் வச்சுக்கிறாங்க பெண்கள் தெரியலங்க, அந்த ஸ்விட்சை போட்டோம்னா ஆண்கள் அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சொல்றபடி ஆடுறாங்க. I have found the button, I'll share with you. அந்த பட்டனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்றேன் உங்களுக்கும். Here it is in 1 Peter chapter 3. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் இருக்குது. That is what we are talking about. அதுதான் பேசிக்கொண்டிருக்கிறோம். How to turn a husband towards you and make him do what you want him to do. எப்படி ஒரு கணவனை உங்கள் பக்கமாய் திரும்ப செய்து நீங்கள் சொல்வதை அவன் செய்யும்படி செய்வது. How to win him to the Lord. எப்படி கர்த்தரண்டை அவனை இழுத்துக் கொள்வது. How to change and bring about a transformation. எப்படி அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. It says even if some do not obey the word, they without a word, without you ever speaking a word, may be won by the very conduct. என்ன சொல்கிறார், அவர்கள் யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தால் உங்களுடைய நடக்கையை பார்த்து போதனை இல்லாமல் அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். They observe your chaste conduct accompanied with reverence. பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து. This is amazing, isn't it? ஆச்சரியமா இருக்குல்ல. He says without saying one word you got certain power, and by that power you can literally win him and turn him around. சொல்லுறார், ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களுக்கு இருக்கிற அந்த பலத்தை கொண்டு நீங்கள் உங்கள் பக்கமா அவர் இழுத்துக் கொள்ள முடியும். I want all the females to understand the kind of power that they possess. பெண்கள் எல்லாரும் அவளுக்கு என்ன விதமான பலன் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். You are undergoing problems in your home. ஒருவேளை குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமானால், or if you know people that are undergoing problems, அல்லது பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீங்கள் அறிவீர்களானால், please share with them the kind of power that they possess given to them by God. தயவு செய்து தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவர்கள் பெற்றிருக்கிற அந்த பலனை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள். The power called influence power. செல்வாக்கின் பலன் என்னும் ஒரு சக்தி. Now let's read a little more. Verse 3. மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். Do not let your adornment be merely outward, arranging the hair, wearing of gold, or putting on fine apparel. Rather let it be the hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. I mentioned 4 things. 4 காரியங்களை சொன்னேன் நான். There are several things said here, but I mentioned 4 things already. Now 3 more things I will mention. இங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் 4 கணவன் சொன்னேன், இன்றைக்கு 3 சொல்ல போகிறேன். One is be submissive, it says. முதலாவது அவர் சொல்றார், கீழ்ப்படிந்திருங்கள். This is instruction to the wives. இது மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அறிவுரை. Now it is very difficult for a woman to be submissive when she does not understand the kind of power she has. ஒரு பெண் தனக்கு இருக்கிற பலனை அறிந்து கொள்ளாமல் போகும்போதுதான் அவள் கீழ்ப்படிந்திருப்பது மிகவும் சிரமமாகிறது. Because she always thinks about submissive as something of a suppression, where she just comes under somebody, she is just overwhelmed by someone else's power and kept under that power. கீழ்ப்படிந்திருப்பது என்றால் பெண் என்ன நினைக்கிறாள், அவர் என்னை ஒடுக்குகிறார், என்னை கீழ்ப்படுத்துகிறார், இன்னொருடைய ஆதிக்க பலன் கீழே நான் இருக்கிறேன் என்று அப்படியாக சிந்திக்கிறாள். They always say, why should I be submissive? எப்போதும் என்ன சொல்றாங்க, நான் ஏன் கீழ்ப்படிஞ்சிருக்கணும். So much so that in certain countries when you give the vows to the couple, you can't have the word submit in the vows also. சில நாடுகள்ல அந்த திருமண வாக்குறுதியில கீழ்ப்படிந்திருப்பேன் வார்த்தை வருது, அந்த வார்த்தை கூட வர முடியாது. Only love and do all these things, but not submit. அன்பு போன்ற காரியங்கள் தான் இருக்குமே தவிர கீழ்ப்படிந்திருப்பேன் அது இருக்காதுங்க. They are allergic to that word. ஏன்னா அந்த வார்த்தை கண்டாலும் அலர்ஜியா இருக்கு. And the preachers are also afraid of that word, because you don't want to make enemies of women. பிரசங்கியால அது பேச பயப்படுறாங்க, ஏன்னா இது சொன்ன பெண்கள் எதிரிகள் ஆயிடுவாங்களான்னு ஒரு பயம். You don't want to turn all the women against you in the church. சபையில இருக்க எல்லா பெண்களும் உங்களுக்கு எதிராயிட்டா எப்படி இருக்கும்? That's one thing very bad, இது ரொம்ப மோசமான காரியமா இருக்கும் அது. But I'm not going to be afraid of that. ஆனா அத கண்டு நான் பயப்பட போவதில்லை. Because I am explaining, I am teaching it.
ஏன்னா நான் இதை விளக்கி போதிக்கிறேன். I'm sure you will understand what submission is all about. ஆகவே கீழ்ப்படிந்திருப்பது என்றால் என்ன என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். Submission that I'm talking about is not a submission to some kind of a tyranny or some kind of cruelty of a man. நான் சொல்ற இந்த கீழ்ப்படிந்திருப்பது என்பது ஒரு மோசமான கொடூரமான ஒரு ஆளுக்கு அப்படியே எதுவுமே பேசாம அப்படியே இருப்பது என்று As a கிடையாது. helpless person. அதாவது உதவியற்ற ஒரு நபராய். This is biblical submission. It has to do with the leadership role that is given to him and the role that is given assigned to the woman. இந்த கீழ்ப்படிந்திருப்பது என்பது வேதம் சொல்லுகிற கீழ்ப்படிதல். ஆணுக்கு தேவன் இந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், பெண்ணும் இப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி The இருக்கிறார். Bible does not teach that the woman is inferior to the male. பெண் ஆணை விட தாழ்ந்தவள் என்று வேதம் போதிக்கிறதில்லை. No, the different roles are given, they are involved in different activities and functions are different. இருவருடைய செயல்பாடுகளும் வித்தியாசமா இருக்கிறது, அவ்வளவுதான். Purposes of God are different. தேவனுடைய நோக்கங்கள் வித்தியாசமா இருக்கிறது. That is why Proverbs 19:21 is very important. ஆகவேதான் நீதிமொழிகள் 19:21 மிகவும் முக்கியம். You can memorize that. அது ஞாபகம் வச்சீங்க நல்லா. Like the year 1921. 1921 வருஷம் மாதிரி வச்சீங்க. 1921. 19:21. Now the 1921 says, many are the ideas of a man's heart, but it is the purpose of God that will ultimately stand. 19:21 என்ன சொல்லுது? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் அநேகம், ஆனால் தேவனுடைய நோக்கம் மட்டும்தான் இறுதி வரை நிலைநிற்கும். The submission role is given by God with a purpose. கீழ்ப்படிந்திருக்கிற இந்த ஒரு காரியம் ஒரு நோக்கத்தோடு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. It is not to put the woman down. பெண்களை கேவலப்படுத்துவதற்காக அது கொடுக்கப்படவில்லை. No, because the woman is given such an enormous power by way of influence power. அப்படி கிடையாது. ஏனென்றால் பெண்ணுக்கு செல்வாக்கின் பலன் என்று மிகப்பெரிய ஒரு சக்தி When a கொடுக்கப்பட்டிருக்கிறது. woman submits, knowing what the word of God teaches, தேவனுடைய வார்த்தை என்ன போதிக்கிறது என்பதை அறிந்தவளாய் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ தன்னை கீழ்ப்படுத்தும் போது she knows what her power is all about. She is comfortable with living in submission. தன்னுடைய பலன் என்ன என்பதை அவள் அறிந்தவளாய் கீழ்ப்படிந்து இருப்பது அவளுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. She can now live in the most effective way. இப்போது மிக சிறந்த முறையிலே அவள் வாழ She ஆரம்பிக்கிறாள். understands her position. தன்னுடைய நிலையை அவள் அறிந்து கொண்டிருக்கிறாள். I told you, in the cricket team, everybody cannot be a batsman. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிரிக்கெட் டீம்ல எல்லாருமே பேட்ஸ்மேனா இருக்க முடியாது. No, there are bowlers, there are specialists. bowlers அவங்க ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. You cannot just say, I want to bat also. அவங்க போய் சொல்ல முடியாது நானும் பேட் பண்ண விரும்புறேன்னு. Even though they are given some batting in the end. முடிவில் அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் கொடுக்கப்படுகிறது. But the whole game doesn't depend on them. ஆனா ஆட்டமே அவர்களை சார்ந்தில்லை. But they are very valuable because they are doing some bowling. ஆனா இவர்கள் bowling செய்கிறதுனாலே அவர்களும் மதிப்புள்ளவர்கள் தான் அங்கே. But you often see that the batsman is more popular than the bowler. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா bowler-ஐ விட பேட்ஸ்மேன் தான் ரொம்ப பிரபலமா இருப்பான். Bowlers always have a complaint, we are not so popular, we are not such stars. bowler-க்கு எப்போதுமே ஒரு பிரச்சனை என்ன சொல்றாங்க, நான் இவங்கள போல நட்சத்திரங்களா இல்லையே அப்படின்னு. But they are very integral part of a team and there is no winning without them. ஆனால் அவர்கள் அந்த டீமுக்கு அவ்வளவு முக்கியமானவர்கள், அவர்கள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. So that is the way in a family or between the male and female. அங்கே ஒரு குடும்பத்தில் அப்படிதான், ஆண் பெண் என்று வந்தாலும் அப்படிதான். So all of these things, these four things that I already mentioned to you, all of those things are better followed by a woman who understands the influence power that she possesses. ஆகவே நான் சொன்ன அந்த நான்கு காரியங்களையும் எந்த ஒரு பெண் தனக்கு இருக்கிற செல்வாக்கின் பலனை நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிறாளோ அவள் அப்படியே பின்பற்றக்கூடியவளாய் இருக்கிறாள். Submission is one. முதலாவது கீழ்ப்படிந்திருப்பது. Secondly, her conduct. இரண்டாவது அவளுடைய நடக்கை or manners and behavior. அவளுடைய செயல்படும் விதம். Even if she doesn't have good manners or good behavior, she still has influence. That's the thing. ஒருவேளை அவளுடைய செய்கைகள், அவளுடைய நடந்து கொள்ளும் விதம் அவ்வளவு சரியா இல்லாமல் இருந்தாலும் அந்த செல்வாக்கின் பலன் அவனுக்கு இல்லை என்று கிடையாது. Suppose a woman is not of a good conduct. ஒருவேளை ஒரு பெண் நல்ல நடக்கை இல்லாதவன்னு வச்சுங்க. Does it mean she doesn't have any influence power? அப்படியானால் அவளுக்கு செல்வாக்கின் பலன் இல்லன்றீங்களா? Even with a bad conduct, she is influencing. மோசமான நடக்கை உள்ளவளா இருந்தாலும் கூட அந்த செல்வாக்கின் பலன் இருக்கிறது. That is why it is important that she has good conduct, because she has daughters, she has sisters, she has others around her that are learning from her. ஆகவே தான் அவள் நல்ல நடக்கை உள்ளவளா இருப்பது அவசியம். ஏனென்றால் அவளுடைய மகள்கள், அவளுடைய சகோதரிகள் எல்லாம், மற்றவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், இவளை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். She has influence
both ways, good and bad. இவளுடைய செல்வாக்கு நல்ல விதத்திலும் கெட்ட விதத்திலும் ரெண்டு விதத்திலும் உண்டாகிறது. If she is a good woman, she is able to exert her influence in the right way. If she is a bad woman, she is exerting her influence in the wrong way. இவள் நல்ல நடக்கவில்லவளாய் இருந்தால் நல்ல விதத்திலே செல்வாக்கின் பலனை பயன்படுத்துகிறாள், கெட்டவளாய் இருந்தால் கெட்ட விதத்திலே அந்த பலனை I பயன்படுத்துகிறாள். showed you an example from the Bible where it is told about a king who followed his mother's advice and did that which is evil in the sight of the Lord. வேதத்துல ஒரு உதாரண காமிச்சலே ஒரு ராஜா தன்னுடைய தாயின் அறிவுரையை பின்பற்றி கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியத்தை செய்தான் என்று வேதம் சொல்கிறது. Who was behind his evil doing? இந்த பொல்லாப்புக்கு பின்னால யார் இருக்கிறது? His mama. அவனுடைய தாய். Here is a mama's boy. நீங்க பாருங்க, அம்மா பேச்ச தட்டாத பையன். If he had a good mama, நல்ல அம்மா இருந்தா then he'll be doing good things. பிறகு அவன் நல்ல காரியங்களை செய்வான். Here is a bad mother and she is following her advice and he did all that is evil in the sight of the இந்த Lord. தாய் பொல்லாதவள், அவளுடைய அறிவுரையை கேட்டு எல்லா விதமான பொல்லாப்பையும் செய்கிறான். So the Bible says, let your conduct be good. ஆகவே வேதம் சொல்லுது உங்களுடைய நடக்கை சரியா இருக்கட்டும். Why the conduct is so important? ஏன் அந்த நடக்கை அவ்வளவு முக்கியம்? Because you have tremendous influence. You influence others by your conduct. ஏனென்றால் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. உங்கள் நடக்கையினாலே மற்றவர்கள் மேல் ஒரு தாக்கத்தை Others உண்டாக்குகிறீர்கள். are going to follow you. Others are going to be impacted by you. மற்றவர்கள் உங்களை பின்பற்ற போகிறார்கள், மற்றவர்கள் உங்களை பார்த்து ஈர்க்கப்பட போகிறார்கள். You have an influence over others. மற்றவர்கள் மேலே நீங்கள் ஒரு செல்வாக்கை In உண்டாக்கக்கூடியவர்கள். what way? எந்த In விதத்திலே? the way you speak, நீங்கள் பேசும் the way விதத்திலே, you live your life, நீங்கள் வாழ்கிற விதத்திலே, in the way you dress, நீங்கள் உடுத்துகிற in விதத்திலே, the way you do your business, நீங்கள் தொழிலை செய்கிற விதத்திலே, in the way you do everything, someone is being influenced. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அதை கண்டு யாராவது ஒருவர் ஈர்க்கப்படுவார்கள். Women have such influence power. பெண்களுக்கு அந்த அளவுக்கு இந்த செல்வாக்கின் பலன் இருக்கிறது. That is why it is important for them to be of good conduct. ஆகவேதான் நல்ல நடக்கையுள்ளவளாய் அவள் இருப்பது அவ்வளவு முக்கியம். Third thing is pure, chaste. மூன்றாவது கற்பு. She must be chaste. அவள் கற்புள்ளவளா இருக்கணும். Even if she is not chaste, அவள் கற்புள்ளவளா இல்லாமல் இருந்தாலும் still she has influence. அவளுக்கு இன்னமும் அந்த செல்வாக்கின் பலன் இருக்கிறது. That is why she must be chaste. ஆகவேதான் அவள் கற்புள்ளவளா இருக்க வேண்டும். Fourthly, she must have reverence. நான்காவது அவள் பயபக்தி உள்ளவளா இருக்க வேண்டும். Reverence is oftentimes misunderstood. It is reverence for self and reverence for others, especially the husband and so on. பயபக்தி என்று சொல்லும்போது மரியாதை என்று அதை சொல்லலாம். தன்னை குறித்து ஒரு மரியாதை வேண்டும், கணவனை குறித்தும் அவளுக்கு மரியாதை இருக்க வேண்டும். Women need to respect themselves. முதலாவது பெண்கள் தங்களையே மதித்துக் கொள்ள வேண்டும். When you hear the Bible teaching about women, you will respect yourself. பெண்களை குறித்த வேதத்தின் போதனைகளை கேட்கும்போது நிச்சயமா உங்க மேல உங்களுக்கே மதிப்பு வரும். If you follow women's libers, you cannot have much respect. பெண் உரிமை இயக்கத்தை பின்பற்றி போனா அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்காது. Because they are always waving a flag and shouting, we want our rights. ஏன்னா எப்போதும் அவங்க கொடியை தூக்கிட்டேன்னு சொல்லாங்க, எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு வேணும்ன்றாங்க. Treat us equal to men. ஆண்களுக்கு சரிசமமா எங்களையும் நடத்துங்கள். Respect us. எங்களையும் மதியுங்கள். That means we don't have respect. We are poor little things and we lack respect and we don't have what we are supposed to have. அப்படின்னு நான் அர்த்தம், எங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கிறது இல்ல, இருக்க வேண்டிய மரியாதை எங்களுக்கு இல்லன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. So that is the problem with the women's liberation movement. பெண் உரிமை இயக்கத்துல பிரச்சனை அதுதான். Bible is better than the women's liberation movement. பெண் உரிமை இயக்கத்தை விட வேதம் மிக மிக சிறந்தது. It gives you great dignity and respect. மிகுந்த கண்ணியத்தையும் மரியாதையும் இது உங்களுக்கு தருகிறது. You are wonderful in the sight of God and God has endowed you with the power to turn around even a man. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், ஒரு ஆணை கூட திருப்பக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. God's system works like that. தேவனுடைய சிஸ்டமே இப்படிதான் வேலை செய்கிறது. In 1 Corinthians chapter 1, 1 கொரிந்தியர் 1 I don't அதிகாரத்தில் have the time to read it. அத வாசிக்க நேரம் இல்லை. But the thing, it says there like this, God has chosen the things that are weak to confound the things that are strong. என்ன சொல்லுகிறார் வேதம்? என்ன சொல்லுகிறது? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். Have you ever looked at that? அத வாசிச்சிருக்கீங்களா நீங்க? Says God has chosen the weak things of this world or the foolish things of this world and the weak things of the world to put to shame the wise, chosen the weak things of the world to put to shame the things which are mighty. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். So don't be going around saying I am weak. ஆகவே நான் பலவீனமானவன் சொல்லிட்டே இருக்காதீங்க. No, you have tremendous power. கிடையாது, உங்களுக்குன்னு மிகுந்த பலன் உண்டு. God's system works like that. தேவனுடைய முறைமை எல்லாம் இப்படிதான் வேலை செய்கிறது. He always chooses the thing that looks weak to
to impact the thing that looks strong. அவர் எப்போதுமே பலம் நிறைந்த காரியத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க பலவீனமானதை தான் தெரிந்து Now கொள்ளுகிறார். let's talk about the fifth thing. இப்போ ஐந்தாவது காரியத்தை In கவனிப்போம். 1 Peter chapter 3, 1 பேதுரு 3ஆம் the அதிகாரத்தில் fifth quality of a good woman is this, that she has internal beauty. குணசாலியான ஸ்திரீயினுடைய 5வது தன்மை என்னவென்று சொன்னால் அவள் உள்ளான அழகுடையவளாய் இருக்கிறாள். Internal beauty. உள்ளே அழகுள்ளவளாய் It இருக்கிறாள். says in verse 3, do not let your adornment be merely outward, arranging the hair, wearing of gold, or putting on a fine apparel. Rather, let it be hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God. 3வது சொல்றான், மயிரை பின்னி புன்னாவரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு மட்டும் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. Now, the women who don't understand Bible, வேதத்தை புரிந்து கொள்ளாத பெண்கள், when they don't understand influence power, இந்த செல்வாக்கின் பலனை புரிந்து கொள்ளாதவர்கள், they are hopeless. அவர்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. You know why? ஏன் தெரியுமா? Because they have a wrong idea about their own influence. They think that the external beauty is the thing that influences. அவருடைய செல்வாக்கை குறித்து அவங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் என்னன்னா, அவனுடைய புறம்பான அழகுதான் மற்றவர்களை இழுக்கிறது என்று நினைக்கிறார்கள். So they are overly conscious about the external beauty. ஆகவேதான் புறம்பான அழகை குறித்து மிகவும் அதிகமாய் கவனம் செலுத்துகிறார்கள். They don't understand how God works. தேவன் எவ்வாறு வேலை செய்கிறார் அது புரிந்து கொள்வது They கிடையாது. don't understand how things work. காரியங்கள் எவ்வாறு வேலை செய்கிறது அதையும் புரிந்து They கொள்வதில்லை. do not understand anything about internal beauty. உள்ளான அலங்கரிப்பு அழகை குறித்து எதையுமே புரிந்து கொள்வதில்லை. They totally depend upon their external beauty. அவள் முற்றிலும் தன்னுடைய புறம்பான அழகை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள். Now, I'm not against external beauty. இந்த புறம்பான அழகு அதை எதிர்த்து நான் ஒன்றும் சொல்லல. Like I said, any old barn, if it's painted, it looks better. நான் சொன்னேன் இல்லையா, பழசு எது ஒண்ணு இருந்தாலும் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். So likewise, if we clean ourselves up and make ourselves a little bit up and put some of this and that, you look better, ஆகவேதான் கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் போட்டோம்னா அழகு சாதனம் போட்டா நல்லா தான் இருக்கும். Please understand me, I am not a preacher who is against all that. ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளு, இதெல்லாம் எதிர்த்து பேசுகிற பிரசங்கியார் அல்ல நான். But when a woman thinks that is the thing that attracts a person, ஆனால் ஒரு பெண் that brings a man to her, or she's able to keep a man by her physical attraction, இந்த புறம்பான அழகுதான் ஒரு ஆணை தண்டத்தில் இழுக்கிறது, அதுதான் அவனை தண்டத்தில் தக்க வைக்கிறது என்று நினைப்பாளானால் she's making the biggest mistake in the whole world. மிகப்பெரிய தவறு செய்கிறவளா இருப்பாள். Because there is another beauty that is greater than this external beauty. ஏனென்றால் இந்த புறம்பான அழகை காட்டிலும் இன்னொரு பெரிய அழகு இருக்கிறது. What is wrong with this external beauty? இந்த புறம்பான அழகில் என்ன பிரச்சனை? This external beauty is a corruptible beauty, or a beauty that vanishes with time. இந்த புறம்பான அழகு காலம் செல்ல செல்ல ஒழிந்து போகக்கூடிய அழகு. I was talking to a young man, நான் ஒரு வாலிபத்தில் பேசிக் கொண்டிருந்தேன், and in America, அமெரிக்காவில் இது. He said something very funny. அவன் வேடிக்கையான ஒரு காரியத்தை சொன்னான். He said, you can tell a girl how she's going to look when she's old when you look at her mother. வயசானா இந்த பெண் எப்படி இருப்பான்னு அறிந்து கொள்ள வேண்டுமோ அவங்க அம்மாவை பாரு அப்படின்னு. So you can have advance notice just by looking at the mother. You can tell exactly what she's going to look like. ஆகவே அந்த பெண்ணுடைய தாயை பார்த்து வயதான பிறகு இந்த பெண் எப்படி இருப்பாள் என்பதை இப்போதே அறிந்து கொள்ளலாம்னு சொன்னான். So don't just look at her, look at the mother also, because that's what you're going to have several years later. ஆகவே என்ன சொல்லுகிறான் அவன், பெண்ணை மட்டும் பார்க்காத அவங்க அம்மாவையும் பாரு, பல வருஷம் கழிச்சு இந்த பெண்ணும் அப்படிதான் ஆக போகிறாள். You are ready for this, we know, but are you ready for that? இதுக்கு நீ ரெடி, அதுக்கு நீ ரெடியா? Amen. Amen. Because inevitably she will become that way. ஏன்னா நிச்சயமாய் அவள் அப்படிதான் ஆவாள். Now you can spend some money and do plastic surgery and do all kinds of stuff, but one day, my friend, the years will catch up with you and you will have that. பணத்தை செலவழித்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம், அது எதையா பண்ணலாம், ஆனா நிச்சயமா ஒரு நாள் அப்படிதான் அந்த பெண்ண வரும். There's no mistake about it. அதுல எந்த தவறும் நடக்க போறது இல்ல. So you better have a full picture of her right now. ஆக இப்போதே அவள் எப்படி இருப்பாள் என்பதை முழுசா தெரிஞ்சுங்க. She is like this now, but she will end up like that. இவள் இப்போ இப்படி இருக்கா, ஆனா எதிர்காலத்துல இப்படிதான் ஆவா. And if possible, get the mother's picture over the years.
முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய தாய் வயசாக எப்படி இருந்தாங்க அந்த படத்தையும் வச்சீங்க. Because that is what you're going to see. ஏன்னா அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You're going to see what she's going to look like after you have the first child. முதல் குழந்தை பிறந்த பிறகு எப்படி இருக்க போகிறான் அதையும் பார்த்துக்கலாம். After she has the third child. மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகு எப்படி? When she is 40. 40 வயசாகும்போது எப்படி? 50. 50 ஆகும்போது எப்படி? You can tell exactly, my friend. You can get a prophetic picture. தீர்க்க தரிசனமா கரெக்ட்டா சொல்லிடலாம். You don't need a prophet. Just look at the pictures. Just ask for the picture album and go through it. இதுக்கு தீர்க்க தரிசனமே வேண்டாம். அந்த ஆல்பம் கேட்டு வாங்கி பார்த்தாலே போதும். Ask for the parents' wedding picture and then start with that. பெற்றோருடைய திருமண ஆல்பத்தை வாங்கி அதுல இருந்து ஆரம்பிங்க. Now there you have before you your whole life's journey. அந்த ஆல்பத்துல உங்களுடைய வாழ்க்கை முழுசா நீங்க பாத்துக்கலாம். Now I think this will help parents to shape up a little bit. இப்ப பெற்றோர்கள் கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். But that's the truth, isn't it? ஆனா அதான உண்மை இல்லையா? That's what the Bible says. வேதமும் அதான் சொல்லுகிறது. When it's talking about the inward beauty, it says it's incorruptible beauty. உள்ளான அழகை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறது அது அழியாத அலங்கரிப்பு என்று. It doesn't change every year. அது ஒவ்வொரு வருஷமும் மாறுவதில்லை. It doesn't deteriorate. It gets better and better and better. She gets more seasoned and more better. As the years pass by, she becomes a better person, more mature, more fine. இந்த உள்ளான அழகு அழிந்து போகாமல் மாறாக காலம் செல்ல செல்ல இன்னும் அது சிறப்படைந்து கொண்டு மேலும் மேலும் அழகாகிக் கொண்டே போகிறது. That's why women, when they don't understand anything about the inner beauty, they are going on a totally wrong direction. ஆகவேதான் உள்ளான அழகு குறித்து எதுவுமே அறியாத பெண்கள் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். Now they can only have one thing to work with, that is they can just work with their face and their clothes and their hair, and this is all they got to work with. இப்போ அவங்க எதை வச்சு வேலை செய்யறதுன்னா அவங்களுடைய முகம், அவங்களுடைய முடி, உடைகள் இதை ஒன்றுதான் இப்ப வேலை செய்ய முடியும். Now please understand me, I'm not against that. பாருங்க இதை புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் எதிர்த்து ஒன்றும் சொல்லல. But the thing is, because they don't understand the inner beauty, this is all they can work with, only with their hair and only with their face and only with their body or only with their clothes they can work with. உள்ளான அழகை புரிந்து கொள்ளாதனாலே இப்போது அவர்கள் தங்களுடைய உடையை, தங்களுடைய முடியை, தங்களுடைய முகத்தை இந்த காரியங்களை மட்டும்தான் இப்போது சரி செய்ய முடிகிறது. Concentrate so much on the externals. இந்த புறம்பான காரியங்கள் மேல் அந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்கள். Totally to the exclusion of the internal. ஆனால் உள்ளான காரியங்களை முற்றிலும் விட்டு விடுகிறார்கள். That is what the Bible is against. வேதம் அதை தான் வேண்டாம் என்று சொல்கிறது. You don't work on your inside beauty, inward beauty, and you work only on the outward beauty, and you think outward is everything, then you're totally wrong. உள்ளான அழகை விட்டுவிட்டு புறம்பான அழகுதான் எல்லாம் என்று எண்ணி நீங்கள் அதுல மட்டும் வேலை செய்தால் முற்றிலும் தவறு செய்கிறீர்கள். You're going to fail in life. வாழ்க்கையிலே தோற்க போகிறீர்கள். You may pass a beauty contest, but you're going to fail in life. அழகு போட்டியில் ஒருவேளை ஜெயிச்சிடலாம், ஆனா வாழ்க்கையிலே தோற்று விடுவீர்கள். Because that's the truth. என்றால் அதுதான் உண்மை. That's what the Bible is teaching. வேதம் அதைதான் போதிக்கிறது. Don't let it be just the adornment outwardly. வெறும் புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறது. It mentions specifically. குறிப்பா சொல்லுது பாருங்க. Arranging the hair, wearing the gold, or putting on a fine apparel. மயிரை பின்னுதல், பொன்னாபரணங்களை அணிந்து கொள்ளுதல், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல். Is it wrong to do that? இதெல்லாம் செய்வது தவறா? Certainly not. நிச்சயமா தவறல்ல. But if you think this is the only thing I have to work with, and this is the only thing that makes me attractive, this is the only thing that can draw a man or keep a man and make me happy, then இதை செய்தால் மட்டும் போதும், இப்படி செய்தால்தான் ஒரு ஆணை இழுக்க முடியும், இப்படி செய்தால்தான் அந்த ஆணை நம்மோடே வைத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணினால் அதுதான் தவறு. Making a big mistake. பெரிய தவறு செய்றீங்க. What is the beauty? Let me say one more thing. இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். I need to cover this side also. It's like truth is often like two sides of the coin. சத்தியம் எப்போதுமே ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் போன்றது. So if you're overly conscious of just the gold and just the dress and just the hair and all that, that's wrong. வெறும் இந்த நகைகள், முடி, பிறகு உடைகள் என்று அதிலேயே கவனம் இருந்தா அதுவும் தவறு. Because that is not everything. என்றால் அதுதான் எல்லாம் கிடையாது. It's all right. You wear it, you do yourself up good and all that, but if you think this is all you got to work with, it's wrong. இப்படிப்பட்ட புறம்பான அலங்கரிப்புகள் சரிதான், ஆனா இதுதான் எல்லாம் நினைச்சா அதுதான் தவறு. But let me go to the other side. சரி, இப்ப மறுபக்கத்தை பார்ப்போம். Now there are some spiritual Christians. இப்ப சில ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. They say, no, I don't want the braiding of hair, wearing of gold or fine apparel. இவங்க என்ன சொல்றாங்க, நான் மயிரையும் பின்ன மாட்டேன், தங்க நகைகளை அணிய மாட்டேன், உயர்ந்த வஸ்திரங்களையும் தரித்துக் கொள்ள மாட்டேன். So I take off all the old clothes and throw it away.
take off all the old clothes and throw it away. ஆகவே இந்த பழைய துணிமணிகளை எடுத்து விசிறி போட்டுறேன். Take off all my gold out. என் எல்லா தங்க நகையும் கழட்டிடுறேன். I will wear only, say for example, white. உதாரணத்துக்கு நான் வெள்ளை துணி மட்டும் தான் I will not wear any gold. நான் எந்த நகையும் போட மாட்டேன். And I will not braid my hair. என்னுடைய முடியெல்லாம் அலங்காரம் பண்ண மாட்டேன். And I'm going to be very spiritual. ரொம்ப ஆவிக்குரியவளா இருக்க போறேன். Now, you are also concentrating only on the external. இப்போ நீங்களும் Now the concentration, you're trying to live a spiritual life and you think this is all you got to work with. You can work with only your hair and gold and clothes. This is what a spiritual life is. இவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனம் செலுத்த போகிறேன் என்று சொல்லிவிட்டு வெறும் முடியையும் துணியையும் நகையும் அதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறார்கள். That is what is wrong, it says. அதுதான் தவறு என்று சொல்கிறது. Hello. Did you get the point? புரிஞ்சுதா என்ன சொல்ல That's why I வரேன்? had to be very blatant and open. ஆகவேதான் அப்படியே பட்டுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. Because as you go out of here, there will be people standing with the Bible and saying, well, brother, the Bible says this, that, and all. ஏன்னா நீங்க வெளியே போனீங்கன்னா இப்படி பைபிளை தூக்கி நிப்பாங்க. பிரதர் பைபிள் இப்படி சொல்லுதுன்னு. You tell them what it says. சொல்லுங்க அது என்ன சொல்லுதுன்னு. It says, let it not be just the outward concentration on the outward. என்ன சொல்லுது? வெறும் புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு வேண்டாம். So, even if you are just wearing white and not wearing any gold and just making yourself look like that, you are only concentrating on the external. ஆகவே நீங்கள் வெறும் வெள்ளை புடவையை தெரிந்து கொண்டு நகையை போடாம முடி அலங்காரம் பண்ணாம இருந்தாலும் கூட இப்பவும் நீங்கள் செய்வதெல்லாம் புறம்பான அலங்கரிப்புல தான் கவனம் செலுத்துறீங்க. You are not concentrating anything on the inside. உள்ளே அத பற்றிய கவனமே கிடையாது. You understand the Bible's point now. இப்ப புரியுதா வேதத்தினுடைய பாயிண்ட்? Now let's look at it. இப்ப கவனிப்போம். Rather let it be hidden person of the heart. மாறாக அது மறைந்திருக்கிற குணமா இருக்கட்டும். See, there is something hidden that you cannot see with which you can work, and that will be more appealing and more lasting than this outward. பாருங்கள், உள்ளே மறைந்திருக்கிற ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் காண முடியாது. அதுதான் நிலைத்து நிற்கக்கூடியது, மற்றவர்களை இழுக்கக்கூடியது. How do you work on the internal? உள்ளே எப்படி வேலை செய்வது? That has to do with your character and with what is going on inside, how your mental, emotional and spiritual condition is on the inside. உள்ளே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உள்ளே உங்களுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? அதை பொறுத்ததுதான் அது. Your faithfulness, your truthfulness, your love, your gentleness, your kindness, all of those things are the things that really matter. எதெல்லாம் உண்மையை தேவைன்னா உங்களுடைய உண்மை, உத்தமம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய தயவு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான். Such a woman, the Bible says, is a good woman. வேதம் சொல்றது இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் குணசாலியான ஸ்திரீ. So the woman that just really makes her up and just thinks that all her external thing is the only thing that she's got to work with is being very foolish. ஆகவே புறம்பான காரியம் தான் ரொம்ப முக்கியம்னு அதை மட்டுமே கவனம் செலுத்துகிற ஒரு பெண் முட்டாள்தனமா இருக்கிறார். And the one who takes off all the external adornment and wants to show that she doesn't have any external adornment, she is also being foolish. அது மட்டுமல்ல, புறம்பான அலங்கரிப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அகற்றி விட்டு அதுல மட்டுமே கவனம் செலுத்துகிறாளே, அந்த பெண்ணும் முட்டாள்தனமா தான் செய்யறான். Isn't that something that sometimes we have made Christianity look like that is what spirituality is? சில சமயத்துல கிறிஸ்தவத்துல ஆவிக்குரிய தன்மைனா இதுதான் நம்ம காமிச்சிரோம், இப்படி காமிச்சிரோம். This is what spirituality is. இதுதான் ஆவிக்குரிய தன்மை என்று காண்பித்து விடுகிறோம். When I was young, நான் வாலிபனா இருந்தபோது, you know, it was even wrong to have retta jada. அப்ப ரெட்டை ஜடை போடுறதே தப்பு. You can't braid it. அத ஜடை போட முடியாது. ஜடையே போட கூடாது, செண்டு தான் போடணும். ஜடையே போட முடியாது, இதுல ரெட்டை ஜடை வேற என்ன? My grandmother used to say, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒரு வாலாம், இந்த அறிவு கட்ட பொம்மநாட்டிகளுக்கு ரெண்டு வாலாம். My grandmother was that's what she used to say. I never forget that. She used to say that every time. None of my sisters will ever wear this retta jada and come before her. என்னுடைய சகோதரில ஒருத்தராயிலும் ரெட்டை ஜடை போட்டு அவங்க எதிர வரவே மாட்டாங்க. Because we were spiritual people, You can't have that. ஆவிக்குரிய மக்கள் ஆக அப்படிதான் போட முடியாது. You can't even have jada, then where is the retta jada? ஜடையே கிடையாது, அப்புறம் எங்க ரெட்டை ஜடை? My grandmother will never even look at the mirror. She will just, roll up her thing and that's it, எங்களுடைய பாட்டி கண்ணாடியே பார்க்க மாட்டாங்க, அப்படியே ஒரு முடி போட்டுருவாங்க. So
So someone was trying to tell me, oh, this is what the truth is. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், இதுதான் சத்தியம் அப்படின்னு. I said, don't come and tell me. I've gone one full round with all this. I know all this. நான் சொன்னேன், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, இதுல ஒரு ஃபுல் ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். I've been in all that. இதெல்லாம் இருந்துட்டு வந்துட்டேன். And if there is any truth to it, I will accept it even today. இதுல ஏதாவது சத்தியம் இருக்குமென்றால் இன்றைக்கே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். I have left it. நான் அதை விட்டு விட்டேன். Because there is nothing to it. ஏனென்றால் அதுல எதுவுமே கிடையாது. The inner beauty, the Bible says, is the thing that is the thing that is important. வேதம் இங்கே சொல்கிறது உள்ளான அழகுதான் மிகவும் முக்கியம் என்று. Amen. Amen. That is what this church is all about. இந்த சபையில அதைதான் போதிக்கிறோம். That is what the Bible is all about. வேதம் அதைதான் போதிக்கிறது. So all the time we are talking about who we are in Christ, what we are on the inside, how we are a new creation, how we have the nature of God. ஆகவே எப்போது நாம் என்ன போதிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யாரா இருக்கிறோம், புது சிருஷ்டிகளாகி நாம் என்னவா இருக்கிறோம், உள்ள என்ன விதமான தன்மையை நாம் உடையவர்களா இருக்கிறோம், இதைதான் போதிக்கிறோம். We always talk about faith, we always talk about love, we always talk about all these inward qualities. நாம் எப்பொழுதுமே இந்த அன்பு, இந்த விசுவாசம், உள்ளான குணாதிசயங்கள் இதைகளை பற்றி தான் பேசுகிறோம். Now, how would you like a woman who is just pretty looking and dressed up so fancy is the thing that the Bible says is going to make the difference in your life. ஆகவே உங்கள் வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டாக்க போவது இந்த உள்ளான அழகுதான் என்று வேதம் சொல்லுகிறது. The internal beauty is the thing that allows you to exert your influence power. இந்த உள்ளான அழகுதான் உங்களுடைய செல்வாக்கின் பலனை நீங்கள் பயன்படுத்தும்படி உங்களுக்கு உதவுகிறது. Many men will not listen to a pretty looking woman or a nicely dressed up woman, but many men will change because the woman in their life is a good woman, is a woman that cares for them and loves them and does the right thing for them. They will change. பல ஆண்களை நீங்கள் பார்க்கலாம், அழகான பெண்ணா இருக்கலாம், நல்ல புறம்பே அழகா இருக்கலாம், அவள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஆனால் வேறு பல ஆண்கள் என்ன எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தின பெண்கள் புறம்பே அழகா இல்லாமல் இருக்கான, உள்ளே அவருடைய குணம் நன்றா அழகா இருந்ததுனாலே அவர்களாலே அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். Amen. Amen. So you want to change? ஆக நீங்கள் மாறணுமா? You want to change your husband? உங்களுடைய கணவனை மாற்ற வேண்டுமா? You want to change the man of your life? உங்கள் வாழ்க்கையில் உள்ள புருஷனை மாற்ற வேண்டுமா? Then what you should do? பிறகு என்ன செய்ய வேண்டும்? You should work on the inward qualities. இந்த உள்ளான தன்மையில் இருக்க அதுல நீங்க வேலை செய்யணும். Because this has tremendous influence upon that person. இதுதான் அவர் மீது மிகுந்த ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது. If you are able to love as God loves, it will have tremendous influence upon the person. தேவன் அன்பு கூறுவது போல நீங்கள் அன்பு கூர்ந்தால் அவர் மேல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். If you can have the qualities that God only can give, you can be tremendous influence. தேவன் மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகள் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அந்த செல்வாக்கை பயன்படுத்த முடியும். Another thing is, if you have a woman that is pretty and all nicely dressed up and made up and all that, but she doesn't have any faith, she always talks nonsense and negative, how would you feel? நல்ல வெளியே நல்லா அழகா இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெண் எப்போது பார்த்தாலும் தோல்வியை பற்றி விசுவாசத்தை பற்றியே பேசாம இருந்தான்னு சொன்னா விசுவாசமே கிடையாது, உள்ள சுத்தமா அவநம்பிக்கை தான். There's only hopelessness and a lack of faith and negativity. How do you think it will be? அவநம்பிக்கை, விசுவாச குறைவு, பிற்போக்கான பேச்சு இதே இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? She may smell good, கிட்ட போனா ஒருவேளை நல்ல வாசனை இருக்கலாம், but what she speaks brings such impact that it just pulls you down. ஆனால் அவருடைய பேச்சுக்கள் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களை அப்படியே கீழே இழுக்கக்கூடியதா இருக்கலாம். See, that's what the Bible is talking about. வேதம் அதைதான் சொல்லுகிறது. You can have a pretty dressed one, pretty looking woman, but so totally devoid of faith, so totally without love, so totally without any concern, so totally without any gentleness or any of these good qualities. I'll tell you, all her prettiness don't matter at that point. நன்மை உடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண் இருக்கலாம், அழகா இருக்கலாம் பார்க்கிறதுக்கு, ஆனால் கொஞ்சம் கூட விசுவாசம், கொஞ்சம் கூட நம்பிக்கை, கொஞ்சம் கூட அன்பு, இந்த காரியங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னா ஒரு மனைவியை கொண்டு அதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். But here is a man who has seen hundreds. ஆனா இவன் நூற்றுக்கணக்கான மனைவிகளை கண்டவன். He's an expert. இவர் கை தேர்ந்தவர். You want to understand women? பெண்களை புரிந்து கொள்ள வேண்டுமா? Here is the right man. அதுக்கு சரியான ஆளு இவர்தான். Let me show you what it will be to live with a woman who looks pretty, who looks all so nice and everything, but she doesn't have this inward quality. வெளியே பார்க்க ரொம்ப அழகா நல்லா இருக்கிற ஒரு பெண், ஆனா உள்ள எந்த விதமான நல்ல குணாதிசயமும் இல்ல. அப்படிப்பட்டவள் எப்படி இருப்பா பாப்போம். Look at chapter 21 of Proverbs. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம்.
better to dwell in a corner of a housetop than in a house shared with a contentious woman. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். Now when you read Proverbs, you got to imagine from what angle he is coming from. நீதிமொழிகள் வாசிக்கும் போது கொஞ்சம் கற்பனை பண்ணு, இவர் எங்க இருந்து வர்றாருன்னு. I mean, he is not living in a 4 or 5 bedroom house. இவன் ஏதோ ஒரு 4-5 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்ல வாசம் பண்ணது Not இல்ல. our type bungalows. நம்ம ஊர்ல இருக்கிற பங்களா மாதிரி கிடையாது. No, he is living in a palace, probably with 100 rooms. ஒரு அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒருவேளை 100 அறைகள் கூட அங்க இருக்கலாம். The most lavish king of his time. அவன் நாட்கள்ல அவன் தான் அவ்வளவு ஆடம்பரமாய் வாழ்ந்தவன். His palace and the plate that he ate of and the cup that he drank of was put as an exhibit for kings and queens to come and see. இவன் சாப்பிட்ட அந்த தட்டு, இவன் பானம் பண்ணின அந்த பாத்திரம், இதெல்லாம் பார்க்கிறதுக்கு எல்லா இடத்திலும் ஜனங்கள் ராஜாக்கள் வந்தார்கள். He lived in absolute splendor and luxury. அந்த அளவுக்கு ஆடம்பரத்திலும் சொகுசிலும் வாழ்ந்தவன். I'm sure he must have lived in a huge house. ஆகவே மிகப்பெரிய ஒரு வீட்டில் அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். Huge house. ரொம்ப பெரிய வீடு. His father left him wealth that he could not count. அவனுடைய அப்பா வச்சிட்டு போன சொத்து என்ன கூட முடியவில்லை. Father told him, I am not even having the time to count. I have so much money. அப்பா சொல்லிட்டார், ஏராளமா பணம் இருக்கு, என்ன கூட முடியலன்னு. Former shepherd boy. முன்ன ஒரு காலத்துல மேய்ப்பனா இருந்தவன். But now he's become a very wealthy man. ஆனா இப்ப மிகப்பெரிய பணக்காரனா He left him all that money. அந்த எல்லா பணத்தையும் விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு. Plus this man made so much money. அது மட்டும் இல்ல, இவனும் நிறைய பணம் சம்பாதிச்சான். So he's not a first time king. ஆகவே முதல் முறையா ராஜாவானவன் கிடையாது இவன். He's not a first time, he's not the new rich. அதாவது புது பணக்காரன் கிடையாது இவன். He is rich for the second generation now. இரண்டாவது தலைமுறை பணக்காரன். Living in a big house. மிகப்பெரிய வீட்டில வாழ்கிறான். And lives with hundreds of women, literally 1,000 women. சொல்ல போனா 1000 மனைவிகளை உடையவனா இருக்கிறான். And he says, listen to me, my friends. அவன் சொல்லுவான், நண்பர்களே நான் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. It's better to live in the corner of a housetop வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பது நலம். than in a house shared with a contentious woman. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும். I tell you, no use having a big house when the woman there is bad. வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் மோசமா இருக்கும்போது பெரிய வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்ல. No use having a big car, no use having a big bungalow, no use having all the luxuries in the world and all the money in the world when the woman is not good. பெண் வீட்டில் இருக்கிற பெண் சரியில்லைன்னு சொன்னா அவ்வளவு பெரிய கார், அவ்வளவு பெரிய வீடு, எல்லா சொத்து சுகம்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. When she's got a bad mind, bad heart, bad mouth, அவருடைய புத்தி சரியில்லை என்றால், வாய் சரியில்லைன்னு சொன்னா, புத்தி கெட்டதா இருக்குது, இருதயம் கெட்டதா இருக்குது, வாயிலிருந்து வர்றதும் கெட்டதா இருக்குது. With such a woman, it is better to live in the housetop in a corner, he says. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோடு இருக்கிறதை காட்டிலும் வீட்டு மேல ஒரு மூலையில இருக்கிறது தான் நல்லது என்றார். Now I want to tell women how men think about this. பெண்களுக்கு நான் சொல்ல வருவேன், ஆண்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படி. How important it is that a woman is a good woman. ஒரு பெண் நல்லவளா இருப்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. That is why we need to understand God's purposes. ஆகவேதான் தேவனுடைய நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். God has made you to be a wonderful person in your home. உங்களுடைய குடும்பத்தின் நல்ல தன்மைகளை நீங்கள் உடையவர்களாய், நல்ல பெண்களாய், குடும்பத்தை நல்ல விதத்தில் வாழ வைக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். For that you need to work on the inward quality. இதற்காக தான் உள்ளான தன்மைகளை நீங்கள் வேலை செய்ய வேண்டும். Just like you work on the outward quality, you got to work on the inward quality. எப்படி புறம்பாக வேலை செய்யணும் அதே போல உள்ளான விதத்திலும் வேலை செய்ய வேண்டும். The inward qualities do not happen automatically. இந்த உள்ளான காரியங்கள் தானாக நடைபெறுவதில்லை. It has to be worked. அதுல வேலை செய்ய வேண்டும். Where does it say? அது எங்க In 1 சொல்லப்படுகிறது? Peter chapter 3, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் in verse 5, 5ஆம் வசனத்துல it says, for in this manner in former times the holy women who trusted in God also adorned themselves. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். They adorned themselves. அவர்கள் தங்களை அலங்கரித்தார்கள். Just like you adorn yourself with good clothes and makeup and all these other things, you can literally adorn yourself with inward qualities. எப்படி துணிமணிகளை கொண்டு மற்ற காரியங்களை கொண்டு புறம்பாக உங்களை அலங்கரித்துக் கொள்கிறீர்களோ அதே போல
இந்த தன்மைகளை கொண்டு உள்ளான விதத்தில் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள முடியும். Some women need a couple of hours at least every day to adorn themselves physically. சில பெண்கள் தங்களை புறம்பாக அலங்கரித்துக் கொள்ள 2 மணி நேரமா ஆகுது ஒவ்வொரு நாளும். Some men are like that too. சில ஆண்கள் அப்படிதான் இருக்காங்க. But women for sure, they need at least a couple ஆனா of hours. பெண்களை குறித்து நிச்சயமா சொல்லலாம் 2 மணி நேரம் தேவைப்படலாம். Fine, but the thing is, how much time do you spend on the inward adornment, because it's more important. ஆனா விஷயம் என்ன, அதை விட முக்கியமா இருக்கிற உள்ளான அலங்கரிப்புக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? I don't say don't do the outward adornment, but what about the inward adornment? Are you spending some time every day to adorn yourself with the inward adornment? புறம்பான அலங்கரிப்பு செய்யாதீங்கன்னு சொல்ல வரல, ஆனா அந்த உள்ளான அலங்கரிப்பை பற்றி என்ன, அதை அலங்கரிக்க எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் அதான் கேக்குறேன். You have to literally take it and put it on. எழுத்தின்படியே நீங்கள் இதை எடுத்து தரித்துக் கொள்ள வேண்டும். What do you take and put on? எதை எடுத்து தரித்துக் கொள்வது? All the good qualities that are in the word of God, you must take it and you must learn it. You must practice it and live by it. தேவனுடைய வார்த்தையில் இருக்க எல்லா நல்ல குணாதிசயங்களையும் நீங்கள் எடுத்து கற்றுக்கொண்டு அதை எடுத்து உள்ளே வைத்துக் கொண்டு அவைகளின்படி வாழ வேண்டும். When you do this, அதை செய்யும் போது the Bible says it is precious in the sight of God. வேதம் சொல்லுது அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறது. I want to tell you that in your inward adornment is precious in God's sight. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய உள்ளான அலங்கரிப்பு தான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கு. But then it impacts the husband also. அது மட்டுமல்ல, அது கணவன் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. This conduct, this inward beauty is more attractive, more of an attraction than the external. இந்த உள்ளான அலங்கரிப்பு புறமான அலங்கரிப்பை விட அதிகம் ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. Because every man is not looking for a Miss India or something like that. ஏன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் ஒரு மிஸ் இந்தியா கிடைப்பாங்கன்னு பாக்குறது கிடையாது. No. கிடையாது. Only fools look for something like that. முட்டாளுங்க தான் அப்படி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. No, every man is not looking for a Miss India. ஒவ்வொரு ஆணும் போயிட்டு மிஸ் இந்தியா கிடைப்பாங்கன்னு பாக்குறது. Every man is looking for a good woman. ஒவ்வொரு ஆணும் நல்ல பெண்ணா தான் பார்க்கறாங்க. Godly woman. பக்தி உள்ள பெண்ணா. A woman that knows how to talk to God. தேவனிடத்தில் எப்படி பேசுவது என்று அறிந்திருக்கிற பெண். A woman that knows how to put her burdens on Jesus. தன்னுடைய பாரங்களை எப்படி இயேசு மேல் போடுவது என்பதை அறிந்த பெண். A woman who knows what faith is. விசுவாசம் என்றால் என்ன என்பதை அறிந்த A பெண். woman who can talk positive. முற்போக்காய் பேசக்கூடிய பெண். A woman who can bring peace and happiness. சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய பெண். A woman who can stand by and help and be a strength to the family and the relationship. கூடவே இருந்து குடும்பத்துக்கும் உறவுக்கும் பலனூட்டக்கூடியவளா இருக்கக்கூடிய பெண். That woman is more beautiful than Miss India. இப்படிப்பட்ட பெண் தான் மிஸ் இந்தியாவை விட அதிக அழகானவள். That is why even in Miss India, it's not the outward, they are asking questions, they are at least checking the brain out and several other things. ஆகவேதான் மிஸ் இந்தியால கூட வெறும் புறம்பான அழகை பார்க்காம கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கிற சில கேள்விகளையும் கேட்கறாங்க. You got to be able to answer questions intelligently and be have a good personality. It's very important. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய அறிவை சோதிப்பார்கள். It's more important to be a beautiful person than just be a beautiful external beauty. வெளியே மட்டும் அழகா இல்லாம உள்ளேயும் அழகாக இருக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். அடுத்தது next is a gentle and a quiet spirit. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி என்று இருக்கிறது. Putting the 6th and the 7th together. 6 7 ஒன்றாய் சேர்த்து சொல்லுகிறேன். Gentleness is one thing and the quiet spirit is the next. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. Now what is this gentleness and quietness all about? இந்த சாந்தமும் அமைதலும் என்று சொன்னா என்ன அது? It is the way that she carries herself. அவள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறாள் என்பதுதான் அது. It's the way that she carries herself, her personality it has to do. அல்லது அவள் எப்படி இருக்கிறாள் என்பதுதான் அப்படி சொல்லப்படுகிறது. Now the gentleness and quiet spirit is something that we need to really understand. இந்த சாந்தம் அமைதி இதை நாம் மெய்யாக புரிந்து கொள்ள வேண்டும். Women will really love this gentle and quiet spirit only when they receive some teaching about the influence power. இந்த செல்வாக்கின் பலனை புரிந்து கொள்ளுகிற பெண்கள் தான் இந்த சாந்தமும் அமைதியும் ஆவியும் அதிகமாக விரும்புவார்கள். You know, people that have real influence don't have to talk so much. பாருங்க, அதிக செல்வாக்குடையவர்கள் அதிகமா பேச வேண்டி இருக்காது. Hello. See all the influential people, they don't talk so much. செல்வாக்குள்ள ஆட்களை பாருங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. Sonia Gandhi is not going all the time yak. சோனியா காந்தி எப்பவும் வாயை தந்ததா உளறிட்டு இல்ல. She is so quiet. அவ்வளவு அமைதியா இருக்காங்க. There are some other ones that are going yak. சிலர் இருக்கிறாங்க சும்மா அதையே பேசிட்டு இருக்கிறாங்க. Oh yeah, I'm going to do this, I'm going to do that. இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம், இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம். She is a king maker. She is so quiet. She made a man a prime minister. She can have anything she wants.
She's quiet. She's got tremendous influence. Even though she's a foreigner, she's got tremendous influence in this country. பாருங்க, வெளிநாட்டை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, நம்ம நாட்டில அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. ஒரு ஆளையே பிரதமர் ஆக்கக்கூடிய நிலையில அவங்க இருக்காங்க. That's why she does not answer every question. ஆகவேதான் எல்லா கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்வதில்லை. Every accusation is not answered. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் சொல்லப்படுவதில்லை. Does not react to everything. எல்லாவற்றுக்கும் இங்க தான் பதில் சொல்லிட்டே இருக்கிறது இல்ல. Reaction is you are acting because that other person has triggered your action. ரியாக்ஷன் என்ன? அவர் தூண்ட நீங்க செய்யற ஒரு காரியம். And your reaction is similar to the action. உங்களுடைய ரியாக்ஷன் வந்து அவருடைய ஆக்ஷன் போல தான் இருக்கு. But what God wants us to have is not reaction but response, not reaction. ஆனால் தேவன் ரியாக்ஷன் எதிர்பார்க்கிறது கிடையாது, மாறாக மாறுத்திரத்தை எதிர்பார்க்கிறார். So the women ought to be responsible women who respond rather than react. ஆகவே பெண்கள் இப்படி ரியாக்ட் பண்ணாமல் மாறாக பொறுப்புள்ளவர்களாய் அவர் பதிலா பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். You don't have to react the same way that other people acted. You just simply respond to the challenges that are put before you. அவள் அப்படி செய்து விட்டாலே என்று நீங்கள் நடந்து கொள்வதில்லை, மாறாக உங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய சவால்களை கண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுகிறீர்கள். When hate is the challenge, then you respond with love. உங்களை வெறுக்கும் போது நீங்க உங்களுடைய பிரதியுத்தரம் அன்பாய் இருக்க வேண்டும். See, when they hate you and you hate back, that is reaction. உங்களை வெறுக்கும் போது நீங்களும் வெறுத்தாலும் அதுதான் ரியாக்ஷன். When they hate you and you love, it's response. ஆனால் அவர்கள் வெறுக்கும் போது நீங்கள் அன்பு காட்டினால் அதுதான் பதில் சொல்லுவது. Totally different thing. ரெண்டுமே வித்தியாசமான I காரியம். will tell you that influential people are quiet. நான் சொல்றேன் பாருங்க, செல்வாக்குள்ளவர்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. Look at Dr. Manmohan Singh. டாக்டர் மன்மோகன் சிங்க பாருங்க, Very quiet. அவ்வளவு அமைதியா இருக்காரு. Speaks very softly. ரொம்ப அமைதியா பேசுகிறார். Everybody saying, speak a little louder, sir. எல்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். Why should he speak louder? ஏன் சத்தமா பேசணும்? If you want, you come near and listen. வேணா நீ கிட்ட வந்து நான் சொல்றது The Prime கேளு. Minister. பிரதம மந்திரி அவரு. You better get near and get your ear over there and listen to கிட்ட him. போய் காது கிட்ட கொடுத்து கேளுங்க அவர் என்ன சொல்றாரு. He's got confidence. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை He அவருக்கு. knows the power that he has. அவருக்கு இருக்கிற வல்லமை அவருக்கு தெரியும். He knows what he can do. அவர் என்ன செய்ய முடியும் தெரியும். His one word can achieve so much. அவருடைய ஒரு வார்த்தை நிறைய செய்ய முடியும். You see, only when women understand the influence power, the tremendous power that they have, then they calm down and they are not so boisterous and they are not so loud. பெண்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கின் பலனை புரிந்து கொள்ளும் போதுதான் கூச்சல்லாம் ஒண்ணு இருக்காது, ரொம்ப அமைதியா இருப்பார்கள். Have you ever seen men? They always go like this. Well, I did this and I went to this thing and I played cricket, I scored 50 runs and I went over here and I did this. They'll be talking about all ஆண்களை that. பாத்துருக்கீங்களா? நான் இங்க போனா அங்க போனா அதை செய்தேன் கிரிக்கெட் விளையாட 50 ரன் அடிச்சு இதை போனா அதே பேசிட்டு இருப்பாங்க. If he's got a good woman, she just sits there. She just watches him like that. நல்ல மனைவி என்ன உட்கார்ந்து அவர் சொல்லுது அமைதியை கேட்டு Because she இருப்பாங்க. knows she did all the cooking, she did all the helping, she did all the praying, she did all the fasting, and she did everything that made him what he is. ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும் இவர் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு இவங்க தான் நல்லா சமையல் செஞ்சு போட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்து எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். So she says, you talk. சொல்றாங்க, சரி நீங்க பேசுங்க. I know what I have done. நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தான் தெரியும். Without me, you can't be talking like this. நான் இல்லைன்னா உங்களால இப்படி எல்லாம் பேசவே All right, முடியாது. you talk. சரி என்ன வேணா பேசுங்க. You see, it's very important for women to gain self-confidence. பெண்கள் இந்த தன்னம்பிக்கையை பெறுவது அவ்வளவு முக்கியம். You must never think of yourself as a weak, powerless person. ஒருபோது நீங்கள் உங்களை நான் பலவீனமானவள், சக்தியற்றவள் என்று நினைக்கவே கூடாது. Because God never made you like ஏன்னா that. தேவன் ஒருபோது உங்களை அப்படி உண்டாக்கவில்லை. God has made you in such a way that by your very conduct, by your quietness, by your gentle spirit, by being the woman that God wants you to be, you can win the hardest man, a drunkard, a cheater, a rogue, you can win him back to the Lord. தேவன் எப்படிப்பட்டவர்களை உங்களை உண்டாக்கி இருக்கிறார், சாந்தமும் அமைதியுள்ள ஆவியோடு உண்டாக்கி இருக்கிறார். அந்த குணத்தை கொண்டு ரொம்ப மோசமான ஆளும் சரி, ஏமாத்து பேருடைய குடிகாரனா இருந்தாலும் கூட சரி, அவனையும் நீங்கள் ஜெயிக்கலாம். I say this because oftentimes this is the problem. இது ஏன் நான் சொல்றேன்னா அடிக்கடி பிரச்சனை இதுதான். People ask again and again, what should I do, brother? திரும்ப திரும்ப கேக்குறாங்க, நான் என்னங்க செய்யணும்? Oh, this is so difficult. இவ்வளவு கஷ்டமா That's இருக்கு, a big problem in our இவ்வளவு home. பெரிய பிரச்சனையா இருக்கு எங்க வீட்டுல. இது Oh, I can't live. என்னால வாழ முடியல.
Well, you need to get this kind of teaching more and more into you. இப்படிப்பட்ட போதனைகள் உங்களுக்குள்ளே அதிகமாக செல்ல So வேண்டும். when you look at that situation, your husband, ஆகவே அந்த சூழ்நிலை அல்லது உங்கள் கணவனை நீங்கள் பார்க்கும்போது you look at yourself as a winner. நீங்கள் உங்களை ஜெயிக்கிறவர்களாக பார்க்க வேண்டும். You say, well, he's got all the bad qualities, but I got all the good qualities. என்ன சொல்லணும், அவர்கிட்ட இருக்கிற மோசமான குணம்லாம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட எல்லா நல்ல குணமும் I'm இருக்கிறது. developing my good qualities. என்னுடைய நல்ல குணத்தை நான் இன்னும் விருத்தி செய்கிறேன். My good qualities will win over his bad qualities. என்னுடைய நல்ல குணங்கள் அவருடைய கெட்ட குணங்களை ஜெயிக்கும். I will be the winner. நான் தான் ஜெயிக்கிறவளா இருப்பேன். He may have some power in his arms. ஒருவேளை அவருடைய புயத்துல பலன் அவருக்கு இருக்கலாம். My power is inside. ஆனா என்னுடைய பலன் உள்ள இருக்கு. It's about the internal beauty. இது உள்ளான அழகை பற்றியது. It is about the way I am. இது நான் எப்படி இருக்கிறேன் என்பதை It is பற்றியது. about the way that God has made me. தேவன் என்னை எவ்வாறு உண்டாக்கி இருக்கிறார் அதை பற்றியது. It is the way that I am in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்னவா இருக்கிறேன் அதை பற்றியது இது. So you need to consciously work on putting this on all the time. ஆக எப்போதும் இதை தொடர்ந்து தரித்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். This doesn't come overnight. இது ஏதோ ஒரே ராத்திரில வந்து விடுவது கிடையாது. Young ladies can start now. வாலிப பெண்கள் இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கலாம். You can start now and you can get it. இப்பொழுதே ஆரம்பித்து இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். They say you can't teach an old dog new tricks. என்ன சொல்றாங்க, பழைய நாய்க்கு புது வித்தெல்லாம் கத்து கொடுக்க முடியாதுன்றாங்க. So you know you don't wait till you're old because it's very difficult to change older people. ஆக வயசானவங்க காத்திருக்காதீங்க, வயசானவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம். Young, I'm glad that so many of you are young. நீங்க நிறைய பேருங்க இல்ல வாலிபலா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா You இருக்கு. know, right now இப்போதே you are privileged to know this truth. இந்த சத்தியத்தை அறிந்திருப்பது உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். You are not some helpless person. ஏதோ நீங்கள் உதவியற்றவர்கள் கிடையாது. No, you are a powerful person. கிடையாது, நீங்கள் சக்தி வாய்ந்தவர்கள். God has given you influence power. தேவன் உங்களுக்கு செல்வாக்கின் பலனை தந்திருக்கிறார். You can make a man or break a man. நீங்கள் ஒரு ஆளை உருவாக்கவும் முடியும் உடைக்கவும் You முடியும். can turn a man around. ஒரு ஆளை தலைகளை மாற்ற You can முடியும். turn the most difficult situations around. மோசமான சூழ்நிலையிலும் தலைகளை மாற்ற முடியும். It's possible அது முடியும். because of influence power. இந்த செல்வாக்கின் பலத்தை கொண்டு. Amen. ஆமென். Are you there? இருக்கீங்களா? Let's all stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். It's already time. We'll continue next week. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, let me hear an amen from all the ladies here. எல்லா பெண்களுக்கும் ஆமென் கேட்கலாமா? Praise God. See, you are a powerful person. உங்களுக்கு அவ்வளவு பலன் இருக்கு. That's why you must keep your shoulders high. ஆகவேதான் தோள் நிமிர்ந்து இருக்க வேண்டும். Never feel ashamed. ஒருபோதும் வெட்கப்படாதீங்க. A lot of women, Christian women say, well, I don't know, God has made me born as a woman. நிறைய கிறிஸ்தவ பெண்கள் என்ன சொல்றாங்க, என்னவோ தெரியலங்க, ஆண்டவர் என்ன பொண்ணா பிறக்க வச்சிட்டாரு. பொண்ணா பிறந்தாலே கஷ்டம்தான். It must never come out of your mouth. இதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து வரவே கூடாது. Praise God, you are born as a woman. You have more influence power than anybody might. பெண்ணா பிறந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு தான் செல்வாக்கின் பலன் ரொம்ப அதிகமா இருக்கு. Amen. ஆமென். Lady is the one that appointed prime minister now. ஒரு பெண்ணு தான் பிரதம மந்திரி நியமிச்சிருக்காங்க இப்போ. You have more influence power than anybody. மற்ற எல்லாரோட உங்களுக்கு தான் செல்வாக்கின் பலன் அதிகமா இருக்கு. If you are a good person, நீங்கள் நல்ல ஆளா இருந்தா the influence increases. அந்த செல்வாக்கு அதிகரிக்கிறது. Amen. ஆமென். Now they are debating about whether Sonia Gandhi didn't want prime ministership because of sacrifice or because of strategy. சோனியா காந்தி பிரதம பதவி ஏன் வேணாம்னு சொன்னாங்க? ஏதோ தியாகம் பண்ணிட்டாங்களா அல்லது இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது திட்டம் இருக்கா? அதை பேசிட்டு இருக்காங்க இப்போ. Let them talk. பேசட்டும். But people are saying it is sacrifice. ஆனா மக்கள் சொல்றாங்க அது ஒரு தியாகம் அப்படின்னு. People are looking up to her. அவங்கள பாக்குறாங்க எல்லாரும். Even people who had some questions, they are now leaving that side. சில கேள்விகளோடு இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. Influence again. மறுபடியும் அந்த செல்வாக்கு பாருங்க. More influence. அதிக செல்வாக்கு. The better you are, the more influence. எந்த அளவுக்கு நீங்க நல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு செல்வாக்கு உண்டாகிறது. The better qualities you exhibit, the more influence. எந்த அளவுக்கு நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு செல்வாக்கு. The more you are ready to sacrifice, the greater the influence. எந்த அளவுக்கு அதிகம் தியாகம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு செல்வாக்கும் அதிகமாகிறது. Amen. ஆமென். Not just Sonia Gandhi, you can all be like that in your home. வெறும் சோனியா காந்தி மட்டும் இல்ல, உங்கள் குடும்பங்களிலே நீங்களும் அப்படி இருக்க முடியும். Every woman can have influence power because God created you to exert influence power. ஒவ்வொரு பெண்ணும் அப்படி இருக்க முடியும். ஏனென்றால் அந்த செல்வாக்கின் பலனை பயன்படுத்தும்படி தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். Amen.
ஆமென். Do it in the right way. ஆகவே சரியான விதத்தில் அதை செய்யுங்க. Don't use influence power in the wrong way. செல்வாக்கின் பலனை தவறான விதத்தில் பயன்படுத்தாதீங்க. Use it in the right way. சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. Let's lift up our hands and thank God. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise you, Jesus. ஹalleluya. Hallelujah. Thank you, Father. நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Father. ஹalleluya. Loving Heavenly Father, in the name of Jesus. அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்திலும் உம்முடைய வருகிறோம். Thank you, Father, for your word. பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for speaking to our hearts. எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for you have made us with a great high purpose. நீர் மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தோடு எங்களை உண்டாக்கினபடியால் Your ஸ்தோத்திரம். purposes are never low. உம்முடைய நோக்கங்கள் ஒருபோதும் குறைவானவைகள் அல்ல ஆண்டவரே. You never look at any one of us as low and inferior. எங்கள் ஒருவராகிலும் நீர் தாழ்ந்தவர்களாக மட்டமானவர்களாக பார்ப்பதே கிடையாது. Your plan and purposes are lofty. உம்முடைய நோக்கங்களும் திட்டங்களும் மிகவும் உயர்ந்தவைகள். They are great. அவைகள் They are உன்னதமானவைகள். so wonderful. மிகவும் I அதிசயமானவைகள். pray that you will help us to comprehend these things. இவைகள் எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. Because in the end, it is not our ideas or our thoughts, our opinions, it is your purpose that will stand. ஏனென்றால் முடிவிலே நிலை நிற்கும் போது எங்களுடைய எண்ணங்களோ யோசனைகளோ எதுவுமே கிடையாது. உம்முடைய நோக்கம் மட்டும்தான் ஆண்டவரே. May your purpose begin to take a hold of people's minds and hearts. உம்முடைய நோக்கங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் மனதையும் பற்றி பிடிக்கட்டும். May people live for your purpose. மக்களும் நோக்கங்களுக்காக வாழட்டும். Give you all the glory and honor. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். Let's sing this song and then we'll begin. இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். To the King eternal, immortal, visible, the only God, be the honor and glory forever and ever. To the King eternal, immortal, visible, the only God, honor and glory forever and ever. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Amen. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Amen. God bless you. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Amen. Honor and glory forever. Honor and glory forever. Honor and glory forever. Amen. Honor and glory forever.